السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனித ஷவ்வால் மாதம் 2ஆம் வார ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இன்றைய தினம் நாம் நிறைவேற்றுகிற நல்ல அமல்கள், இபாதத்துகள், ஆமால்களை அல்லாஹ் கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாழும் காலம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து விடைபெறுகிற போது நல்லவர்களாக, சாலியன்களாக அல்லாஹுவை சென்று அடைகிற அரும்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உறவினர், ஊரார், உம்மத்தார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு, முடிவுக்கு வருவதற்கு சாத்வீகமான முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள், உழைப்புகளை வழங்கியவாறு இருங்கள். முயற்சிகளுக்கு மத்தியிலே என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்திலே துஆ கேளுங்கள், நான் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன், அங்கீகரிக்கிறேன் என்று. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்காமல் இருக்கக்கூடாது, துஆ செய்யாமல் இருக்கக்கூடாது. குடும்பத்திலே பல சங்கடங்கள் இருக்கலாம், சமுதாயத்திலே சங்கடங்கள் இருக்கலாம், ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன. அந்த தீர்வுகளை அடைவதிலே நாம் முனைப்பு காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமாக உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு ஒரு பிரச்சனையாக அமைந்திருப்பது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. இந்திய முஸ்லிம்கள், கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதிலிருந்து ஆழ்ந்த கவலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமது மத்திய அரசாங்கம் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்களே, சிறுபான்மையினருக்கு எதிராக, முஸ்லிம்கள், ஏனைய இதர மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக இப்படி சில தீர்மானங்களை நிறைவேற்றியவாறு இருக்கிறார்களே என்கிற கவலையிலே ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். நாம் ஏதாவது சில முயற்சிகள், முன்னெடுப்புகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன காரணம் என்று கேட்டால், முன்னோர்கள், நல்லோர்கள் தாங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்த செல்வங்களை ஏழை எளியோருடைய நன்மைகளுக்காக வேண்டி வக்ஃப் செய்துவிட்டு சென்றார்கள். காலம் பூராவும் அதன் மூலமாக தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும், சதக்கா ஜாரியாவாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில்
யாருக்காக அவர்கள் வக்ஃபு செய்தார்களோ அவர்களை சென்று அந்த வக்ஃபு சொத்துக்கள் அடைய வேண்டுமா இல்லையா? நம்முடைய மார்க்கத்தின் சட்டம் அதுதானே. வக்ஃபு சட்டம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு சொத்தை அல்லது ஒரு பணத்தை ஒரு மதரசாவுக்கு, ஒரு ஜாமியா மஸ்ஜிதுக்கு, ஒரு ஸ்தாபனத்திற்கு வக்ஃபு செய்து விட்டால் அதில் யாரும் கை வைக்க முடியாது, அதில் தலையிட முடியாது என்பதுதான் நம்முடைய ஷரியத்தின் சட்டம். அருமை சகோதரர்களே, நல்லவர்களை சென்று சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தீயவர்கள் யாரும் அதில் அனுபவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய ஷரியத்து சட்டம். யார் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ, அதிகாரிகளாக இருக்கிறார்களோ, அமீர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முன்னோர்கள் பின்னால் வரப்போகிற நல்லவர்களுக்காக வேண்டி எந்த செல்வங்களை வக்ஃபு செய்துவிட்டு சென்றார்களோ அந்த நல்லவர்களை சென்று சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இறைமறையினுடைய ஒரு சட்டமாகவே இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இதோ குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே 82ஆம் வசனமாக அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறான். ஒரு இறை தூதர், ஒரு இறை நேசர் இருவரும் ஒரு கிராமம் செல்கிறார்கள். அங்கே உணவு கேட்கிறார்கள். மறுத்துவிட்டார்கள். மறுத்துவிட்ட போதும் கூட அந்த இறைநேச செல்வர் இருக்கிறாரே வலியுல்லா, அந்த கிராமத்தில் ஒரு சுவர் பழுதுபட்டு இருக்கிறது, குட்டிச்சுவராக இருக்கிறது, அது சரிந்து விழுகின்ற நிலையிலே இருக்கிறது. ஃபாகாமஹு, அதை அவர்கள் செப்பனிடுகிறார்கள், சரி செய்கிறார்கள். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இந்த ஊருக்கு நாம் வந்தபோது நமக்கு உணவு தர மறுத்து விட்டார்கள். தாங்கள் இந்த வேலையை செய்திருக்கிறீர்கள், ஒரு நல்ல வேலை, இதற்கான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே என்று சொன்னார்கள். கடைசியாக அந்த வசனத்தின் முடிவிலே வருகிறது, ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கான தீர்வை எடுத்துரைக்கிறார்கள். நான் ஏன் இந்த வேலையை நான் செய்தேன் என்று கேட்டால், இந்த குட்டிச்சுவருக்கு கீழே ஒரு கன்சு இருக்கிறது, சில பணங்காசுகள் இருக்கின்றன, பொற்காசுகள் இருக்கின்றன. அது யாருக்கு சொந்தம் என்று கேட்டால், யத்தீமைனி குலாமைனி யத்தீமைனி ஃபில் மதீனா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனாதை சிறுவர்கள் இருவருக்கு சொந்தமான ஒன்று. இந்த நேரத்தில் அந்த சுவர் தகர்ந்து இடிந்து விழுந்து விட்டால் யாராவது அதை கைப்பற்றி சென்று விடுவார்கள். அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு காரணமாகத்தான் நான் அந்த சுவரை சரி செய்திருக்கிறேன். பின்னால் அந்த யத்தீமுகள் பருவமடைந்ததற்கு பின்னாலே அவர்களை சென்று அது சேர வேண்டும். இது ரஹமத்தம் ரப்பிக்க, உம்முடைய ரப்பின் மூலமாக உண்டான ஒரு அருள்கொடை என்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் பேசுகின்ற அந்த விஷயம் சூரத்துல் கஹ்ஃபிலே பதிவாயிருக்கிறது. அருமையான வசனம். அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யத்தீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா. இந்த இரு ஏழை சிறுவர்களுடைய தந்தை ஒரு நல்ல மனிதர். தம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அதை சேவித்து விட்டு பாதுகாத்து விட்டு சென்றிருக்கிறார். பாராத ரப்புக்கு, ரப்பின் திட்டம் என்ன? எவ்வளவுகா அசுத்தகுமா, அந்த இருவரும் பருவம் அடைந்த பின்னே எஸ்தஹ்ரிதா கன்சகுமா, இந்த பொற்காசுகளை அவர்கள் வெளியில் எடுத்து தங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அமானித சொத்துக்கள் பாதுகாப்பது அவசியம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஒரு இறை தூதர், ஒரு இறை நேச செல்வர், இந்த இருவர் மூலமாக அல்லாஹ் உணர்த்துவது என்ன? முன்னோர்கள் பின்னால் வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஏதாவது பொது சொத்துக்களை வக்ஃபு செய்துவிட்டு சென்றார்கள் என்றால், தங்களுக்கான அந்த சொத்துக்களை வக்ஃபு செய்துவிட்டு சென்றார்கள் என்றால் அதை பாதுகாத்து உரியவர்களிடத்திலே தொடர்ந்து சென்று சேர்வதற்கு வழிவகை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தியவாறு இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, மிகவும் சங்கடமான ஒரு விஷயம் இது. கியாம நாளுடைய அடையாளம் என்றுதான் சொல்ல வேண்டும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது, கபலீகரம் செய்யப்படுவது, அது கியாம நாளுடைய ஒரு அடையாளம். நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு நல்ல நோக்கம் இருக்க முடியாது.
ஆடு நனைகிறதே என்கிற அந்த உதாரணத்தை பார்லிமெண்டிலே ஒரு எம்பி எடுத்துரைத்தார் அல்லவா? நமக்காக வேண்டி அவர்கள் கவலைப்படுகிறார்களாம். உண்மையிலே அவர்கள் நமக்காக கவலைப்படக்கூடியவர்களா? கடந்த வாரம் நாம் அது பற்றி சற்று விரிவாகவே பேசணும். இதெல்லாம் எதனுடைய அடையாளம் என்று கேட்டால் கியாம நாளுடைய அடையாளம். ஏழை எளியோருக்கான, இறை இல்லங்களுக்கான, மார்க்க ஸ்தாபனங்களுக்கான அந்த சொத்துக்களை அபகரிப்பது என்பது, ஆக்கிரமிப்பது என்பது அது மிகப்பெரிய பாவம், கொடிய குற்றம். இந்த குற்றம் நீடிக்குமானால் கண்டிப்பாக கியாம நாள் வந்து சேரும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கைகளை அத்தனை பேருமே நினைவில் கொள்ள வேண்டும். இதோ ஹதீஸ் ஷரீஃபிலே, துர்முதி ஷரீஃபிலே காணப்பட்டிருக்கிறது. 14 அடையாளங்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரிசையாக இதத்துஹிதல் ஃபையு தூலா வல் அமானத்து மகனமா வஸ்ஸகாத்து மகரமா வத்து உல்லிமல் கைரி தீன் வஅதா ரஜுல் இம்ராஅதா வஅக்க உம்மா வஅதனா சதீகா வஅக்ஸா அபா. இப்படியே இந்த நீண்ட ஹதீஸ், அந்த 14 அடையாளங்களும், இந்த 14 அடையாளங்களும் கியாம நாளுக்கான அடையாளங்களும் இன்றைக்கு இந்த பூமியிலே அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நமக்கு அச்சமாக இருக்கிறது, திடுக்கமாக இருக்கிறது. கியாம நாள் நெருங்கி விட்டதோ, இன்னும் கொஞ்ச காலம்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமோ, அடுத்தடுத்த தலைமுறைகள் எவ்வளவு காலம் வாழ போகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி என்று சிந்திக்கின்ற அளவுக்கு கியாம நாளுடைய அடையாளங்கள் இப்படி ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்த விஷயங்களை எதிர்த்து நாம் அஹிம்சா வழியிலே போராட வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 14 அடையாளங்கள், பொது சொத்துக்களிலே முறைகேடு ஏற்பட்டால், அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால், ஜகாத் பணத்தை சுமையாக கருதினால், ஜகாத் கொடுப்பதை சுமையாக கருதினால், மார்க்கத்தை கற்கின்றவர்கள் மார்க்கத்தின் நோக்கம் இல்லாமல் சுயநல அடிப்படையிலே மார்க்கத்தை கற்றால், தங்களுடைய மனைவிமார்களுக்கு அடிபணிந்து விட்டு தாய் தந்தையரை வெறுத்து ஒதுக்கினால், இதெல்லாம் கியாம நாளுடைய அடையாளம். ஒவ்வொன்றாக நண்பர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்வது, பெற்றோரை தள்ளி வைப்பது, அதே போன்று மஸ்ஜிதுகளில் வீண் பேச்சுக்கள் பேசப்பட்டாலும், தகுதியற்றவர்கள் தலைமைக்கு வந்தால், தகுதி உள்ளவர்கள் ஒதுக்கப்பட்டால், அதே போன்று யாராவது ஒருவருடைய தீமையை பயந்து அவரிடமிருந்து ஒதுங்கி சென்றால், இவன் ஒரு முரடனாக இருக்கிறான், ஒரு கயவாளியாக இருக்கிறான், ஒரு ரவுடியாக இருக்கிறான், இவரிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒதுங்கி செல்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால், இசை, அந்த இசைக்கு ஏற்ப பிள்ளைகள் நடனமாடினால், அதே போன்று மது குடிப்பு இருக்கிறதே அது அதிகமாகிக் கொண்டே போனால், முன்னோர்கள் நல்லோர்கள் இருப்பார்கள், அவர்களை பின்னால் வரக்கூடியவர்கள் ஏசினால் பேசினால், அவர்களை பற்றி அவதூறு எடுத்துரைத்தால், இப்படியே வரிசையாக வருகிறது 14 அடையாளங்கள். நான் சொல்ல சொல்ல நீங்கள் யோசித்திருப்பீர்கள், இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படி நடந்தால் என்ன ஆகும்? இது போன்ற இந்த காட்சிகள் அரங்கேறினால் இந்த பூமியிலே என்ன நடக்கும்? ஹதீஸின் முடிவிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், கீழ்காணும் ஆபத்துக்கள் உண்டாகும். என்ன ஆபத்து? சிவப்பு நிற அனல் காற்று வீசும். காற்று கடுமையாக வீசும், அது சிவப்பு நிறமாக இருக்கும். இது ஹதீஸ் ஷரீஃபில் உள்ளது. அதே போன்று பூமி பிளக்கிறது, பூகம்பம் ஏற்படுவது, எரிகற்கள் வீசப்படுவது, உருமாற்றம் ஏற்படுவது, இது போன்ற அந்த தண்டனைகள், இது போன்ற சோதனைகள் உண்டாகிவிடும். இந்த 14 அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டால் இது போன்ற சோதனைகள் ஆங்காங்கே ஏற்படத்தானே செய்கிறது. பூமி பிளக்கிறதா இல்லையா? அனல் காற்று வீசுகிறதா இல்லையா? சமீபத்திலே கடுமையான மழைக்கு மத்தியிலே அந்த இடி விழுந்ததின் பேரிலே பீகாரில் 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் இறைவனுடைய சோதனை. யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு வகையான சோதனைகள் நிகழ்ந்தவாறு இருக்கிறது என்றால் இந்த ஹதீஸ்
மெய்யாகி கொண்டிருக்கிறது, உண்மையாகி கொண்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உதாரணம் காண்பித்து பேசினார்கள். பாசி மாலை இருக்கிறதே, அந்த பாசி மாலையை அருந்து விட்டால் அந்த பாசி மணிகள் எப்படி ஒவ்வொன்றாக உருண்டு வந்து விழுகுமோ, இதை பெருமானார் அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப உதாரணம் சொன்னார்கள். இப்போது இதே தஸ்பீ மணி எடுத்துக்கொள்ளுங்கள். தஸ்பீவினுடைய மேல் பக்கம் அருந்து விட்டால் அதை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக அது தானாகவே உருண்டு கீழே விழுமா இல்லையா? இது போன்றுதான் ஆபத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசி மாலையிலே பாசி மாலையை அருந்து விட்டால் அந்த பாசி மணிகள் எப்படி ஒவ்வொன்றாக அருந்து விழுந்து உருண்டோடுகிறதோ வரிசையா ஒன் பை ஒன், அதே போன்றுதான் இந்த சோதனைகள் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பான பெருமக்களே, கொரோனா காலகட்டங்களிலே இது போன்ற அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். இதை நாம் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே, இந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றனவே, யாருக்காக இந்த வக்ஃப் சொத்துக்கள் எழுதப்பட்டன? உதாரணமாக மதரசாவுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மதரசாவிலே ஏழை மாணவர்கள் ஓத வருவார்கள், அந்த ஏழை மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது போன்ற வக்ஃப் சொத்துக்கள் வறுமையிலே வாடுகின்ற ஏழை பெண்கள், ஏழை குமர்கள் இருக்கிறார்கள், விதவை பெண்மணிகள், விடோக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும். அந்த வக்ஃப் சொத்துக்கள் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். நியாயமான காரணங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல் வாசலிலே வந்து பலர் நிற்பார்கள். நியாயமான காரணங்களுக்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது உறுதியாக உண்மையாக தெரியுமானால் நாம் அவர்களுக்கு இந்த வக்ஃப் சொத்துக்களில் அதில் கிடைக்கின்ற அந்த வருவாயிலே அவர்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் யோசித்துக் கொண்டே போலாம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சமுதாய நன்மைக்காக வேண்டி, சமுதாய மேம்பாட்டுக்காக, சமுதாய மறுமலர்ச்சிக்காக இந்த வக்ஃப் சொத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? எழுதி வைத்தார்கள். ஜனநாயக அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் இவற்றுக்கு முரண்பாடாக ஒரு அரசாங்கம் செயல்படுமானால் அதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை நன்கு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. நம்முடைய வீட்டை, நம்முடைய சொத்தை, நம்முடைய கடைகளை ஒருவர் அபகரிக்க நினைத்தார் என்றால் நாம் எப்படி எதிர்த்து போராடுவோமோ, விட்டு கொடுக்க மாட்டோமோ, அதே போன்றுதான் இது அல்லாஹ்வுடைய சொத், வக்ஃப் சொத். இந்த வக்ஃப் சொத்துக்கள் அபகரிக்கப்பட முயற்சிக்கிற போது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அதை எதிர்த்து அறவழியிலே போராடுவது அவசியமாக இருக்கிறது, ஜனநாயக அடிப்படையில். இதற்காகத்தான் அன்பான பெருமக்களே, சற்றேறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலாக ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றவாறு தான் இருக்கிறது, போராட்டங்கள் நடைபெறாமல் இல்லை. இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலே அன்பான பெருமக்களே என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த மசோதாவை மத்திய அரசாங்கம் பார்லிமெண்டிலே, மக்களவையிலே நிறைவேற்றிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதில் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறை தெரிகிறது. நாங்கள் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவோம், நீங்கள் தலை வணங்கித்தான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவருடைய அந்த அடக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக அவர்கள் கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அதிகரித்துக் கொண்டே போகிறது. இப்படி அதிகரித்துக் கொண்டே போகிற போது அறவழியிலே போராட்டம் நடத்தக்கூடியவர்களுடைய அந்த குரல் வலைகளை நெரிப்பதற்கு, நசுக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். பல்வேறுபட்ட அந்த உளவு துறைகள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வட இந்தியாவிலே பார்க்கிறோம், யார் இப்படி அறவழி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ அவருடைய வீடுகள் புல்டோசர்கள் மூலமாக தரைமட்டமாக்கப்படுகிறது. வீடுகள் மட்டுமல்ல, இறை இல்லங்களும் கூட அவ்வாறு ஆக்கப்படுகிறது. மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படவில்லை, அவருடைய எதிர்ப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு எதிரான அந்த அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே அருமை பெருமக்களே. இத்தனைக்கும் மத்தியிலேயும் கூட நம்முடைய மக்கள் சாத்வீக வழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், அறவழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக மக்களே வியக்கின்ற அளவுக்கு, ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு. அதே சமயத்தில் எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் போராட்டங்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இங்கே ஜும்மா உரையிலே சொல்ல முடியாது. பல்வேறுபட்ட அநியாயங்களிலேயும் அக்கிரமங்களிலேயும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தருவதிலேயும் ஈடுபடுவார்கள். நம்முடைய முஸ்லிம்கள் அப்படி யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுகிறார்களா?
ஈது பெருநாள் நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட எவ்வளவு அழகான முறையிலே சாத்வீகமான முறையிலே நூற்றுக்கணக்கான போலீசார் வந்திருக்கிறார்கள், காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக செம்மையாக செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிரமமாக நாம் கொடுத்தோமா? நான் காவல்காரர்களை பார்த்தேன், நம் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் தெருவில் நான் நுழைகிற போது நம்முடைய பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் அங்கே அந்த ஈது பெருநாள் திடலிலே அவர்கள் இனிப்பு மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இப்படித்தான் நம்முடைய மக்கள் அஹிம்சா வழியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களை, பெரியோர்களை, இதற்கான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் போராட்டங்கள் பண்ணுகிறோம், மறுபக்கம் அருமை சகோதரர்களை, பெரியோர்களே, இது நம்முடைய அடிவயிற்றிலே கை வைக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்கப்படுகிறது. நாம் என்று மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள். நம்முடைய முஸ்லிம்கள் யார் ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறார்கள், விதவைகள் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கான அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கன்றாவை பார்த்து கொண்டு நாம் காணாது இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசியுங்கள் அருமை சகோதரர்களை, பெரியவர்களே. எனவே நாம் ஒரு பக்கம் போராட்டங்களில் ஈடுபடுகிறோம், மறுபக்கம் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி கண்ணீர் மல்க இறைஞ்ச வேண்டும். யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை நீ காப்பாற்று, இந்த மார்க்கத்திற்காக வக்குஃப் செய்துவிட்டு சென்றார்களே அந்த வக்குஃப் சொத்துக்களை காப்பாற்று. இந்த வக்குஃப் சொத்துக்கள் மூலமாக எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்களுக்கு நன்மைகள் தொடர்ந்து சென்று சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், வக்குஃப் சொத்து என்பது உன்னுடைய சொத்தாயிற்றே. யா அல்லாஹ், நீங்கள் தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு முக்கியமாக துஆ கேட்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, கேட்டுவிட்டு கேளாமல் நாம் சென்றுகின்ற ஒரு விஷயம் அல்ல. எனவே அருமை சகோதரர்கள், ஒரு கவலையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் தமிழ் மாநில ஜமாத் உலமா சபை உள்ளிட்ட பல்வேறுபட்ட இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். முழு தமிழகத்திலேயுமே அன்பான பெருமக்களே, ஜும்மா தொழுகை நிறைவேற்றிய கையோடு சில நிமிடங்கள் எல்லோரும் ஒரு ஆள் கூட சிந்தாமல் சிதறாமல் சென்று விடாமல் எல்லோருமாக சேர்ந்து கோஷம் எழுப்புகிறார்கள். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு என்று. சற்று யோசிக்க வேண்டும். நிறைவேற்றி விட்டார்களே, நாம் கோஷம் எழுப்புவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? போராட்டம் பண்ணுவதில் என்ன பிரயோஜனம்? அது மட்டும் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீர்கள் அன்பான பெருமக்களே. நாம் போராட்டம் செய்வதனால் நிச்சயமாக அதில் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பலன் கிடைக்க செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்றால் தமிழக சட்டசபையில ஏன் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்? ஏன் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும், கேசாட வேண்டும்? ஆம், நாம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துகின்ற போது, முன்னெடுக்கிற போது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அதை திரும்ப பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஷாபான் வழக்கு அப்படித்தானே, கோர்ட்டு தீர்ப்பளித்து விட்டது. மார்க்கத்துக்கு எதிராக, சரியத்துக்கு எதிராக கோர்ட்டு தீர்ப்பளித்து விட்டது. தீர்ப்பு அளித்ததற்கு பின்புதான் அந்த அந்த தீர்ப்பு வாபஸ் பெறுகின்ற அளவுக்கு அன்றைக்கு அந்த ராஜீவ் காந்தி அரசாங்கம் என்ன செய்தது? அதை ரத்து செய்தது, அந்த தீர்ப்பையே ரத்து செய்தது, பார்லிமெண்டில் ஒரு சட்டத்தை ஏற்றி. அப்படியானால் அருமை சகோதரர்களை, நாம் எடுக்கின்ற ஒரு முயற்சி இருக்கிறதே, அது நிச்சயமாக வீண் போகாது. அதன் காரணமாகத்தான் தமிழகம் தழுவிய முறையிலே மற்றும் முழு இந்தியாவிலேயுமே அந்த போராட்ட களம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வக்ஃப் சட்ட அந்த திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் என்று போன வாரமே, கடந்த வாரமே நாம் எடுத்துரைத்தோம். மகாராஷ்டிர மாநில வக்ஃப் வாரியத்தின் ஓய்வு பெற்ற நிர்வாக அதிகாரி ஷேக் அப்துல் ரவுஃப் அவர் இதனுடைய ஆபத்தை, இதனுடைய பின் விளைவை எடுத்துரைத்திருக்கிறார். தாங்கள் ஓரளவுக்கு முழுமையாக படித்திருப்பீர்கள். வக்ஃப் வாரியத்திலே மொத்தம் உள்ள உறுப்பினர்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய வக்ஃப் வாரியத்திலே மொத்தம் உள்ள உறுப்பினர்கள் 22 பேர். இப்போது அந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா பிரகாரம் 10 பேர் தான் முஸ்லிம்களாக இருப்பார்கள். மீதம் 12 பேர் அரசு நியமனம் பெறக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். அரசு நியமனம் பெறக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. முஸ்லிம் அல்லாதோரும் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் மெஜாரிட்டி யாராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? முஸ்லிம் அல்லாதோர். யாருடைய சொத்துக்களை யார் நிர்வாகம் பண்ணுவது?
இதை தாண்டி அன்பான பெருமக்களே அப்துல் ரவுப் எச்சரிக்கை செய்கிறார். மத்திய அந்த சட்டத்தின் பிரகாரம் முஸ்லிம் அல்லாத ஒருவரை அதன் தலைமை நிர்வாக சிஇஓவாக நியமிப்பதற்கும் இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்கிறது. தலைமை அதிகாரியாக சிஇஓவாக இருக்கக்கூடியவரும் கூட முஸ்லிம் அல்லாதவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. தலைமை அதிகாரியே முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிற போது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே. இத்தனைக்கு மத்தியில் தான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய தமிழகத்தை காப்பாற்றிருக்கிறான். என்றைக்கும் இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும், அமைதி தவழுகின்ற ஒரு மாநிலமாக இது திகழ வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோம், துஆ செய்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அவ்வப்போது யாராவது உள்ளே வந்து ஏதாவது குழப்பி விட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த குழப்பங்களுக்கு அப்பால் அல்லாஹ் இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். இதன் காரணமாகத்தான் மசோதாவுக்கு எதிரான முறையில் சற்றேறக்கூடிய ஒரு 8 மணி நேரத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. தமிழக சட்ட பேரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். வக்ஃபு சட்ட திருத்தத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கார். இரவோடு இரவாக கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது யாருக்காக? இது யாருக்காக? முஸ்லிம்களுக்காக நிறைவேற்றினார்கள். முஸ்லிம்களுக்காக நிறைவேற்றியது மட்டுமல்ல, சட்டசபையே குலுங்குகின்ற அளவுக்கு திரும்ப பெறு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறு என்கிற அந்த குரலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். எழுப்பியதோடு அவர்கள் கோர்ட்டுக்கும் சென்றிருக்கிறார்கள் என்றால் நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டிதான் தமிழ் மாநில ஜமாத் உலமா சபை உள்ளிட்ட காஜிகள் கூட்டமைப்பு 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காஜிமார்கள் தமிழக முதல்வரை சந்தித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கான நன்றியை தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். நன்றி தெரிவிக்க வேண்டுமா இல்லையா? நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அறவழி போராட்டங்கள் பண்ணுகிறோம். தமிழக சட்டசபை ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைந்து விட்டது. மற்ற மாநில சட்டசபைகளில் சில சட்டசபைகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாமும் அது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்மாதிரி சட்டசபையாக திகழ்ந்து விட்டது என்கிற அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களே, தொடர்ந்து முஸ்லிம்களுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய உலமாக்களும் சரி, காஜிகள் கூட்டமைப்பும் சரி, ஊக்கம் தருகிற முறையிலே அவர்களை சென்று சந்தித்து வாழ்த்தி அவர்களை போற்றி மேலும் மேலும் இது போன்ற முஸ்லிம்களுக்கு நியாயமான அந்த உரிமைகள் காக்கப்படுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களை பெரியவர், நமது வக்ஃப் நமது உரிமை. வெளியே பார்த்திருப்பீர்கள், போர்டிலே பார்த்திருப்பீர்கள், நமது வக்ஃப் நமது உரிமை. காரணம், இந்த வக்ஃப் இருக்கிறதே எமதல்ல, நமது. நமது என்றால் தாங்கள் புரிந்து கொள்ளலாம், ஒவ்வொரு முஸ்லிமுடையது. இதன் காரணமாகத்தான் அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய கண்ணி வாய்ந்த நிர்வாக பெருமக்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் செய்வது போன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து அவர்களே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அணிந்து நாம் என்ன செய்கிறோம்? ஜும்மா தொழுகை நிறைவேற்றிய கையோடு வெகு சீக்கிரமாக நாம் வெளியே சென்று ஒரு சில நிமிடங்கள் நாம் கோஷங்கள் எழுப்பி நம்முடைய அந்த எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அன்பு கூர்ந்து தாங்கள் யாரும் கலைந்து சென்று விடாதீர்கள். சுன்னத்து தொழுகை நிறைவேற்றிய கையோடு அனைவருமாக ஒருங்கிணைந்து, காரணம் இதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களிலே, இஸ்லாமிய மக்களிலேயே எல்லா இயக்கங்கள் சார்ந்தவர்கள், எல்லா ஜமாத் சார்ந்தவர்கள் எல்லோருமே இதற்கான அந்த சாத்வீக போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த இது நிச்சயமாக பலன் கொடுக்கும். அல்லாஹ்வை சென்று அடையும் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. அதே போன்றுதான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மாலையிலே மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவிலே தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய அறிவிப்பு பிரகாரம் 13ஆம் தேதி மாலையிலே நமது வக்ஃப் நமது உரிமை என்கின்ற அந்த போராட்ட களத்திலே எல்லோருமாக ஒன்று சேர வேண்டும். சிஏ அமுல்படுத்துவதற்காக வேண்டி முயற்சித்த போது நம்முடைய ஊர் மக்கள் எல்லோரும் திரண்டு போனோமே, சின்னக்கடை வீதியே திணறி போனது. அன்பான பெருமக்கள், எங்கு பார்த்தாலும் சமுத்திரம். அது போன்ற ஒரு சோதனை தான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு அந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலேயும் தாங்கள் அவசியமாக கலந்து கொண்டு தங்களுடைய அந்த கன்னடத்தை, எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எடுத்த மாத்திரத்திலே ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தோமே, அதற்கு அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்
அநியாயக்காரர்களுக்கு டைம் கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னல்லாஹ லயும்லில் லாலிமி, தொடர்ந்து டைம் கொடுத்து கொண்டிருக்கிறான், டைம் கொடுத்து கொண்டு அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் பிடித்து விட்டால், பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களை தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் லம் யுஃப்லித்து, அந்த தண்டனையிலிருந்து அவர் தப்பவே முடியாது, அல்லாஹ் தப்ப விட மாட்டான். குர்ஆனில் அல்லாஹ் பேசும் கதாலிக அஹுது ரப்பிக, இப்படித்தான் இறைவனுடைய பிடி இருக்கும், அவனுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். அதாவது எடுத்த மாத்திரத்தில் தண்டிக்காவிட்டாலும் கூட எப்படியாவது திருந்துவார்களா, மாறுவார்களா, ஜனநாயகத்தை கடைபிடிப்பார்களா, இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த பன்முகத்தன்மையை மதிப்பார்களா, அரசியல் சாசன சட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களா என்று அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான். பிடித்து விட்டால் இதா அகதல் குரா வகை ஆலிமத்தும், தண்டனை கடுமையாக இருக்கும். இன்ன அகதகு அலீமுன் ஷதீத், அலீமுன் ஷதீத் என்றால் மிகவும் வேதனை தரக்கூடியதாக, மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்ற எச்சரிக்கை இருக்கிறது. சாதாரணமான ஒரு எச்சரிக்கை அல்ல இது, நாம் பேசுகின்ற எச்சரிக்கை இல்லை, இறைவனின் எச்சரிக்கை. அது எப்படி இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. எனவே ஒரு பக்கம் ஏக இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், மறுபக்கம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முன்னெடுத்து நம்முடைய அந்த போராட்டங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய கோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அதில் ஒரு வெற்றியை தருவான். அல்லாஹ் நம் எல்லோருடைய அந்த முயற்சிகளை ஈடேறச் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறோம்.